ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ஸ்மார்ட் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம ரொம்பவே சிம்பிளான அண்ட் டேஸ்டியான ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய மட்டன் லிவர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மட்டனுடைய லிவரை வந்து கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ஆயில் சேர்த்து ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இதை வதக்கி விட்டுருங்க. இதனோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா ஒரு டிஷ்ஷுக்குமே நம்ம வந்து இதை சைட் டிஷ்ஷாக சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தோம். அதை வந்து சேர்த்து இந்த இஞ்சி பூண்டு கூடவே புதினாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு வந்து சால்ட் கம்மியாக தான் சேர்க்கணும் லிவர் ஃப்ரைக்கு. இல்லைனா வந்து உப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். ஏன்னா இது வந்து உப்பு கம்மியாக தான் சேர்க்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த லிவரை வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. இது ரொம்ப குயிக்காகவே வெந்துடும். சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இது கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதிலருந்தே வந்து தண்ணி வந்து வர ஆரம்பிக்கும். நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. இங்கே பாருங்கள், நல்லா இவ்வளோ தண்ணி வந்துருச்சு பாருங்கள். இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுனாலே லிவர் வந்து நல்லா வெந்துடும். வெந்து இந்த ஸ்டேஜ்க்கு வந்ததுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக பெப்பர் சேர்த்து இறக்கிக்கலாம். பெப்பர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு உண்மையிலே சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.